வணக்கம். வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாடி, அதாவது 2 வருடங்களுக்கு முன்னாடி அங்கே அங்காளம்மன்ல பார்த்தோம். அடுத்த மகாகாளி அம்மன். இந்த அம்மனை பற்றி சொல்லுங்கம்மா. எத்தனை நாட்கள், மாதங்கள் ஆச்சு? முதல் தடவையாக நம்ம இந்த சுவாமி பற்றி பேச போகிறோம்ல. அனைவருக்கும் வணக்கம். மகாகாளி அருள் பரிபூரணமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறேன். இந்த தெய்வம் 6 மாதம் ஆகுது. மகாகாளி அம்மாவை நாங்கள் பிரதிஷ்டை செஞ்சு 6 மாதம் ஆகுது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், காளி அம்மன். இந்த அம்மா பில்லி சூனியம் செய்வன, எந்த பிரச்சனைகள், எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா சகலத்தையும் தாய் பராசக்தியை மனதார வேண்டும் போது அந்த தாய் தீர்த்து வைப்பா. பௌர்ணமிக்கு நாங்கள் யாக வேள்வி நடத்துகிறோம். அந்த யாக வேள்வியில் கலந்துக்கிற மக்களுக்கு அனைத்து நன்மைகளும், வேண்ட காரியங்களும் எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக 100க்கு 100 நடக்கும். இது சத்தியமான வாக்கு. இப்போ அமாவாசை, பௌர்ணமி, இது இந்த வித்தியாசங்கள் எப்படி? பூஜைகள் ஏதாவது மாறுமா? ஆமாம். அமாவாசைக்கு நம்ம மகாகாளிக்கு இங்கே யாக வேள்வி நடத்துகிறோம். அதே மாதிரி பௌர்ணமிக்கு நாம் வேள்வி நடத்துகிறோம். அமாவாசைக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ஊஞ்சல் தாளாட்டு வச்சிருக்கிறோம். அந்த ஊஞ்சல் பார்க்கறதும் ரொம்ப சிறப்பு தான். தாய் பராசக்திக்கு அந்த அமாவாசை நாளில் ஊஞ்சல் தாளாட்டு அது பார்க்கும்போது அதுலேயும் நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த அம்மாவுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அதே அளவுக்கு அந்த அம்மாவுக்கும் இருக்குது. அமாவாசைக்கு வர முடியாத மக்கள் பௌர்ணமிக்கு வரலாம், பௌர்ணமிக்கு வர முடியாத மக்கள் அமாவாசைக்கு வரலாம். சக்திகள் எல்லாம் ஒன்று தான். குறிப்பாக இப்போ நிறைய பில்லி சூனியம், வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பில்லி சூனியம், அதாவது அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியாகவே இருக்க முடியாது. வாழ்க்கையில் எது எடுத்தாலும் நட்டம், தொழில் நட்டம், வியாபாரத்தில் நட்டம், எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் எல்லாமே தடைப்படும். நம்ம ஒரு காரியம் நினச்சி நம்ம கிளம்பும்போது அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி போய் அந்த கெட்டது நிற்கும் போது எல்லாமே தடங்களாயிரும். உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்காது. அப்புறம் வீட்டில் எந்நேரம் அடிக்கடி பிரச்சனைகள், சண்டைகள் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். வண்டி வாகனம் எல்லாமே பழுதடைகிறது. திடீர்னு செலவு. ஒரு 10 ரூபா வருது இன்னைக்கு நம்ம கைக்கு அப்படிங்கும்போது 20 ரூபா செலவுக்கு காத்திருக்கும். அதே மாதிரி உடல்நிலை பாதிக்கும். உடல்நிலை எதனால நம்மளுக்கு இப்படி வருது அப்படின்னே தெரியாது மக்களுக்கு. என்ன அப்படின்னா நம்ம ஒரு வயிறு வலி, அந்த மாதிரி ஒரு கை கால் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். போவாங்க, மருத்துவர்கிட்ட போவாங்க. ஆனால் அவங்க வலிக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்தாலுமே தீராது. மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். எதனால வருது அப்படிங்கிறது தெரியாது நம்மளுக்கு. ஆனால் காரணங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கேன் பார்ப்பாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. ஒன்றுமே இல்லைம்மா, உன்னுடைய உடம்புல நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியாத சரி சொல்கிறாங்கங்கிறதுக்காக மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இதுதான் செய்வன. பில்லி சூனியம் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் நேரடியாக அடிக்க முடியாதவங்க மறைமுகமாக செய்கிற வேலை இது. நேரடியாக சண்டை பிரச்சனை பண்ணுனா போலீஸு கேஸு அது இது ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மாந்திரீகர்கிட்ட போய் மந்திரிச்சு இந்த மாதிரி குடும்பத்தவே முடிச்சு கட்டிடணும். அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அது ஒரு வஞ்சம், பொறாமை அந்த மாதிரி வச்சு பண்ணுறது. ஒருத்தரை என்ன சொல்லி வைக்கிறாங்களோ அது நடக்கும். கை கால் விளங்கக்கூடாதுன்னு வைப்பாங்க. அப்புறம் எப்பவுமே சிறுக அவங்க பாதிக்கப்பட்டு அவங்களா தற்கொலை பண்ணிக்கணும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. கடன் பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. வர்ற காசு நம்ம 10 ரூபா 20 ரூபா செலவாகும் போது கடன் தான் ஆகும். கடன் ஆகும்போது அப்புறம் நம்ம கடன் திருப்பி கொடுக்க முடியாது. நம்ம கேவலப்படுவோம், அவமானப்படுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர்த்து வாழ்க்கையில நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
இந்த பில்லி சூனியம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து என்னன்னே கண்டுபிடிக்க முடியாம இருக்கும். சில பேர் எத்தனையோ கோவிலுக்கு போறாங்க வர்றாங்க, ஆனா கும்பிடுவாங்க, கடவுளை கும்பிடுவாங்க. கடவுளை கும்பிட வரைக்கும் மட்டும்தான் அந்த மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே பழையபடியே நிம்மதி போயிடும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல கெட்ட சக்தி இருக்குது, நல்ல சக்தி இல்லை. தெய்வங்களை முடக்கிட்டு தான் செய்வன பில்லி சூனியங்கிற ஒண்ணே வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிஞ்சிடணும் அவங்க, அப்புறம் குடும்பத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு அடிதடி வரணும், இந்த மாதிரி ரொம்ப கேவலப்படணும், குழந்தைங்க தப்பு செஞ்சு ஓடி போயிடணும், அவங்க அவமானப்படணும், தலை குனிஞ்சு நிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ணி வைப்பாங்க. இதையெல்லாம் நாங்க நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். பரிபூரணமா அவங்களுக்கு உடல் ரீதியா வர்ற பிரச்சனையாகட்டும், இந்த செய்வன பிரச்சனையாகட்டும், எண்ணற்ற பிரச்சனைகள் எந்த மாதிரி செய்வன வச்சிருந்தாலும் சரி, ஏவல் வச்சிருந்தாலும் சரி, செய்வன வச்சிருந்தாலும் சரி, இல்லை தானா பேய் பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவி பிரிவு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி, குழந்தைகள் படிப்பு சம்பந்தமா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் தீர்வு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். பரிகாரங்கள் நம்பி முழுமையா இந்த தாயை பிரார்த்தனை செஞ்சாங்கன்னாவே போதும், அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். இந்த 3 பௌர்ணமிகள் அந்த தாய்கிட்ட மனசார நின்று உருகி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்கன்னாவே அவங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரும். இப்போ அங்காளம்மனுடைய அந்த சக்தினா என்ன மேம்? இப்போ அங்காளம்மன் அப்புறம் இவங்க காளியம் மகாகாளி எந்த மாதிரியான வேறுபாடுகள்ல மக்களுக்கு நன்மை அளிக்கிறாங்க? அங்காளம்மன் அப்படிங்கிறவங்க சாந்த ஸ்வரூபி. தவறுகள் ஏதாவது செஞ்சா கூட மன்னிச்சு ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சாந்த ஸ்வரூபி. அதாவது நம்ம ஒரு சின்னதா ஒரு தவறு செய்யறோம், வர்றோம், நம்ம அம்மனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடு கடவுளே அப்படின்ட்டு வர்றாங்க. வரும்போது சரி அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் நிச்சயமா கண்டிப்பா 100% அவங்களுக்கு நல்லதுதான் பண்றாங்க, பண்ணி கொடுக்குறாங்க. நான் இன்னது செய்யறேன் தாயேன்னு சொல்லுவாங்க, ஆனா வரமாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதை அந்த தாய் மன்னிச்சுக்குவோம். அங்காள பரமேஸ்வரி அம்மா மன்னிச்சுக்குவா. ஏன் அப்படின்னா சாந்த சுரபி. சரி அவங்க குணங்கள் அப்படி அப்படின்ட்டு ஏத்துக்குவா. ஆனா இந்த தாய்கிட்ட அது செல்லுபடி ஆகாது. அந்த மாதிரி யாரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் அவளுக்கு கொண்டு செலுத்த வரையிலும் விட மாட்டா. கனவுலையாவது போய் நின்று கூட்டிட்டு வந்துருவா. கூட்டிட்டு அவளுக்கு வேணுங்கிறத நிறைவேற்றியே தீருவா. அதே மாதிரி அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டா மாறவே மாறாது, அதை நடத்தி கொடுத்தே தீரும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த காளியம்மன் இவங்க. அதாவது அசுத்தம் அந்த மாதிரி பொருள் வச்சுதான் செய்வனங்கிற ஒண்ணு செய்வாங்க. கெட்டது அப்படிங்கிறதே ஒரு அசுத்தத்துல செய்யறதுனால எல்லா கடவுளுக்கும் சுத்தமான தெய்வங்கள் எல்லாம் விலகி நிற்கும். ஆனா இந்த காளி அப்படி இல்லை. எவ்வளோ ஒரு அசுத்தமா இருந்தாலும் அத்தனையும் சுத்தம் செய்கிறோம், அத்தனையும் தூக்கி போட்டு பந்தாடிடுவா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. எப்படியாப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்க மனதார உருகி நின்று வேண்டுனாங்கனாவே அவங்களுக்கு பாதி பிரச்சனைகள் அப்பவே தீர்ந்துடும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தவங்க இவங்க. நீங்க இந்த பௌர்ணமியில பலியிடுறதெல்லாம் பார்த்தோம். அது எப்படி, அதாவது பிரார்த்தனை முடிந்த பிறகு அல்லது முதல் தடவை பலியிடுறதெல்லாம், அதாவது பலியிடுறதுங்கிறது இப்போ நடைமுறையில் இருக்குங்களா? நடைமுறையில அதாவது அவங்களுடைய உசுருக்கு ஆபத்து வச்சிருக்கிறாங்க. செய்வன அப்படிங்கிற ஒன்றை வச்சு அவங்க உசுருக்கு எங்களுக்கு உசுறு போற நிலைமையில் நாங்க இருக்கிறோம், நாங்க வாழ்றதே கஷ்டமா இருக்குது, ஏதாவது பண்ணிட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாங்கிற நிலைமையில இருக்கிறோம் நாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை, உடல் உபதைகள், மனக்குழப்பங்கள், கடன் பிரச்சனைகள், எதில் இருந்தும் என்னால் மீளவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா நாம உயிர்காவு கொடுத்துதான் காப்பாற்றி ஆகணும். அவங்களுக்கு பதில் இது. நீங்க இதைய மனதார ஏத்துக்கிட்டு இவங்களுக்கு நிவர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது மக்களுடைய கோரிக்கை, வேண்டுதல், பிரார்த்தனை.
அது செஞ்சாவே அவங்களுக்கு இருக்கிற உடல் உபதைகள், அவங்க பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே தாய் தீர்த்து வைப்பான். ஸோ இப்போ பணம் இருக்குது ஆனால் பிரச்சனைகள் இருக்குது என்னம்மா? புரியல. பணத்துக்காக தான் நிறைய பேர் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பணம் நிறைய இருந்து நிறைய பேர் சந்தோஷமாக வாழ முடியாமல் இருக்காங்க. அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ பணம் காசுகள் இருந்தாலும் எப்படியாப்பட்டவங்களையும் வந்து அசைச்சிரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இந்த செய்வனங்கிற ஒன்றை வச்சுட்டா எப்படியாப்பட்டவங்களையும் முடக்கி வச்சு. கந்திருஷ்டி கூட சொல்லலாம். கந்திருஷ்டியும் இருக்கு, செய்வன பில்லி சூனியம் இருக்கு, ஏவல் இருக்கு. என்ன சொல்லி அனுப்புறாங்களோ, இவங்களை இந்த அளவுக்கு நீ பண்ணிடணும்னு சொல்லி மந்திரிச்சு அனுப்புறாங்களோ அது நடந்தே தீரும், நடத்தும். இப்போ நம்ம பூஜைகளில் வந்து நிவர்த்தி பண்ணிடுறீங்க, மறுபடியும் ஏவல் வைக்க முடியாது என்ன நிச்சயம்? மறுபடியும் பண்ணுவாங்க, மறுபடியும் அது ஏதாவது காப்பு ஏதாவது பண்றோம்? ஆமா, பாதுகாப்பு நாங்க பண்ணி வாழ்நாள் எதுவுமே தேவையில்லை. இதுக்கப்புறம் ஒரு தடவை எடுத்துட்டா ஒரு தடவை, அதாவது மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. நாங்க எங்க போனாலும் நாங்க பண்ணிருக்கிறோமா, நிறைய இடத்துல பண்ணிருக்கிறோம். எங்களுக்கு மறுபடியும் இருக்குது அதே பிரச்சனை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்ற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட வர்றவங்க வந்து ஒரு முறை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து மறுதிருப்பியும் வைக்க முடியாது, வச்சாலும் வராது. அந்த அளவுக்கு நாங்க பாதுகாப்பு பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நிச்சயமாம்மா. ஸோ இங்கே வரணுன்னா எப்படிங்கம்மா? கோபிச்செட்டிப்பாளையம் வராங்க, வந்துட்டு பிறகு ஈரோட்லையா இல்லை எந்த மாவட்டத்தில் இணைஞ்சு? இது வந்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் யூனிட் நகர் அப்படிங்கிற இடத்துல அங்காளம்மன் சக்தி பீடம் மகாகாளி அம்மன் கோவில் இருக்கு. இங்க அருள்வாக்கு பீடம். இங்கே வரும்போதே அருள்வாக்கு தான் நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் கோவிலே ரெண்டு இணைஞ்ச மாதிரி தான். சரி, அருள்வாக்கு அருள்வாக்கு தான் கேட்க வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மக்கள் நம்பிக்கையா வந்து கடவுளை பிரார்த்தனை செஞ்சாலே போதும். அவங்களுக்கு இருக்கிற பீட பிணி பிரச்சனைகள் எதா இருந்தாலும் தாய் வெளியே கொண்டு வந்துருவா. வெளியே கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவா. எந்தெந்த நாட்கள்னு ஏதாவது இருக்கா? வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி. இந்த முக்கியமா இந்த 4 நாள்ல நாங்க சொல்றோம். அமாவாசை பௌர்ணமி ரொம்ப முக்கியமான நாள். வெள்ளி செவ்வாய் வரலாம், வாக்கு அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் வந்து வெள்ளி செவ்வாயில வரலாம். முடியாதவங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா எந்த நேரத்துக்கும் ஃபோன் பண்ணிட்டு வரலாம். அமாவாசை பௌர்ணமினா பகலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சிலர் வந்து இரவு நேரத்தில் பண்ணுறாங்க பூஜை. இரவுக்கும் பகலும் பண்ணுற யாகத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள்? தாய் பராசக்தியோடைய உத்தரவு தான். ஒவ்வொரு சக்திகள் வந்து உத்தரவு போடுவாங்க, எனக்கு வந்து இரவுல தான் வேணும். அதாவது வந்து மயானக்காளி வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த தாய்க்கு பார்த்தீங்கன்னா இரவு 12 மணிக்கு தான் பண்ணணும். அந்த மாதிரி பூஜைகள் வந்து செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த நேரத்துல தான் அவங்க ஏத்துக்குவாங்க. இது வந்து மகாகாளி, இந்த தாய் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷம் குறைவான தாய் தான், சாந்த ஸ்வரூபிணி தான் சொல்ல போனா. அந்த மாதிரி சக்தி வந்து உக்கிரமா இருக்க மாட்டாங்க, சாந்த ஸ்வரூபியா இருப்பாங்க. உக்கிரமான பூஜைகள் தான் இரவு 12 மணிக்கு செய்யறது. இது வந்து உக்கிரத்துக்காக இல்லை, மக்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்காக நாம தாய்க்காக நாம இந்த பிரார்த்தனை, மக்கள் பிரார்த்தனை வைக்கிறதுக்காக நாங்க பகல்ல பண்றோம். இதுவே இன்னொரு கேள்விங்கம்மா, என்னன்னா காளியை வச்சே வந்து சேவினைகளே பண்றாங்களே, அது எப்படி பாருங்க? கண்டிப்பா செய்யறாங்க. எல்லாத்துக்கும் கெட்டதும் காளி தானா? கண்டிப்பா காளி மட்டும் கிடையாது, எல்லா தெய்வத்தையும் வச்சு கட்டி போட்டு அந்த தெய்வத்தை ஏவி விடலாம். அந்த மாதிரி ஏவி விடுறாங்க மக்கள். அந்த மாதிரி மாந்திரீக கட்டு பழகுனவங்க, மந்திரவாதிக, மாந்திரீகத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த மாதிரி செய்யறது இருக்குது. ஸோ காளி வச்ச கட்டை வந்து நம்ம மறுபடியும் காளி தான் இருக்கணும். ஆமா, நிச்சயமாம்மா, நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. கோபிச்செட்டிப்பாளையம் வருபவங்க, அதாவது தமிழகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரி, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்தோம்னா மகாகாளி அம்மாவுடைய தரிசனம், அம்மாவுடைய அருள்வாக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம்.
கோபிச்செட்டிப்பாளையம். மகாகாளி அம்மாவா நமக. ஓம் மகாகாளி அம்மாவா நமக. ஓம் மகாகாளி அம்மாவா நமக. அம்மாவா நமக. ஓம் மகாகாளி அம்மாவா நமக. ஓம் மகாகாளி அம்மாவா நமக.